ஊரெல்லாம் அப்புறம் கொள்ளைக்காலம் கர்நாடகா அங்க வேலூர். நான் வந்திருந்தேன், கொள்ளைகள்லாம் வந்திருந்தேன். அந்த பேரப்ப முன்னாடி நான் ஏங்க உங்க தானே வந்துச்சு, வேகாம்பட்டி தானே வந்து இப்போ வீரப்பன் சேர்த்து 3வது நாள் என்கிட்ட தானே அடைக்கிறதுக்கு வந்துருச்சு. வந்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அப்படியா இங்கதான் நான் தான் எல்லாமே படிக்க வச்சேன். அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு மெட்ராஸுக்கு போய் தான் அந்த பிள்ளைங்க கெட்டு போச்சு. இங்கே நம்ம வீட்டில் தான் வேகாம்பட்டிலே தான் இருந்தேன். ஆமாம், அவன் பொட்டாட்டி எல்லாமே எல்லாம் போலீஸ் அங்கே தொந்தரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் 13 வருஷம் நான் தான் இது பண்ணியிருந்தேன். இப்போ தான் அங்கே போய் அதான் ஏகப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நம்ம ஜாதியை பிறந்துட்டோமேங்கிறதுனால நம்ம எல்லாம் நிறையா இப்போ கிட்டத்தட்ட நான்லாம் ஒரு 30-40 லட்ச ரூபாயை செலவு பண்ணி அந்த கம்பெனி எல்லாம் செஞ்சு முடித்தோம். அப்புறம் இப்போ எல்லாம் தனித்தனியெல்லாம் இதாகிடுச்சு, எல்லாம் போய் அனுப்பிச்சுட்டேன். அதில் போய் அவங்க தாய்களோட சேர்ந்துக்குங்க அப்படின்னு போலீஸ் தொந்தரவு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அப்புறம் அது நான் தான் கொள்ளையகாலில் சாம்ராஜ் நகரில் சாம்ராஜ் நகர் இது மைசூரில் போட்டு அங்கே அப்புறம் இங்கே இந்த ஜெயிலில் போட்டு அப்போ தான் நான் தான் ஜாமீன் எடுத்து நான் ஒரு செட்டரேட் பண்ணி உட்காந்து சொன்னேன். சரி, இப்போ இங்கே வந்து பொட்டநேரியில் வீடு இது பண்ணி அங்கே சரி இல்லை என்ன சாப்பிட்றீங்கன்னா இந்த மல்லூர் மொத்தம் 25,000 பேர் இருக்கிறான். நம்ம வன்னீர் வந்து வெறும் 2,500 பேர் தான். மீதியெல்லாம் பறையன், பழவன், முதலியார், உப்புளியநாய்க்கன், போயரு, சர்க்கிளி, வண்ணா, நாசுவன், சோழிய வந்து இங்கே இல்லாத ஜாதி எல்லா ஜாதியும் 22 கவுண்டன் வெள்ளாள கவுண்டரும் பறையனும் ஒன்று. நம்ம ஜாதியே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் இல்லை 5 எலெக்ஷனுமே திமுக, அண்ணா திமுக, பறையங்கரை எல்லாம் ஒன்று சேர்றான் என்ன க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நான் வேகாம்பட்டி, இது வந்து டவுனு, இது இந்த எல்லாருமே ஒன்று சேர்ந்து கூட என்னை ஒன்றும் அசைக்க முடியல. அது இந்த ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து தமிழ்நாடு பூரா ஜெயிக்குது. இங்கே நான் சுயேட்சை நான் அத்தனை கட்சியும் அடிக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நாம் ஒரு உள்ளூர், நாம் பிறந்த ஊர் மண், இது வேகாம்பட்டின்றது பிறந்த மண். வச்சுக்கிட்டு வரேன். இப்படிலாம் வந்து கௌரவமோ தெனாவட்டோ காலரை அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு டேய் நீ என்னடா பெரிய புளுத்தியா நான் என்னடா பெரிய புளுத்தியா அப்படின்னு பேசணும்னா அடுத்ததை விடுங்க. நீ நம்மளை காலி பிடிக்கணும்னா காலி பண்ண மாட்டாங்களா? அத்தனை பேர் எனக்கு எதிரி தான். அப்பயும் மல்லூரில் பறையன்லேருந்து கவுண்டன்லேருந்து அண்ணா திமுக அத்தனை பேர் எனக்கு எதிரி தான். ஆனால் இருந்தாலும் குப்பை கொட்டிட்டு வரேன். என்ன ஜாதிக்கு ஏதாவதுன்னா உடனே நான் போய் பண்ணக்கூடியவன். ராமதாஸுக்கு முன்னாலேயே நானும் வன்னியர் கொடி பிடிச்சவன். ராமதாஸ்லாம் இப்போ வந்தவங்க. ராமதாஸுக்கு முன்னாலேயே எங்கள் அப்பா வன்னியர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம வேங்காம்பட்டியில் தான் வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சது. வன்னியர் கொடி ஆரம்பிச்சது அதுக்கு பிற்பாடு தான் ராமதாஸ்லாம் வந்தவன். இந்த மாதிரி நாமெல்லாம் ஜாதி வரி பிடிச்சிருங்க. இந்த மாதிரிலாம் போய் ஒரு கேவலமாக போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு நான் எல்லாத்துலேயும் அதான் சொன்னேன். ஓவரலாக சொன்னேன். நான் தானி கூட புதன்கிழமை அந்த அளவு ஊற்றிட்டு அவனை கூப்பிட்டு சொன்னேன். ஏடா உன்னையும் சொல்கிறாங்க, நீ ஏடா வந்து எப்படி சொன்னேன். மாமா எனக்கு அதான் தெரியல மாமா, இந்த மாதிரி எப்படி பிரச்சனை இருக்குது, அதனால தான் மாமா நம்ம போகிறோம். கோயில் உன்னால கட்டல கணக்கு செய்யணும் அதுதான் தெரிஞ்சு போய் செஞ்சாங்க. அதுதான் தின்னுட்டான். நல்லா தெரியுமா? கோயில் இல்லை கோயம் கோயிலே தின்னுட்டான். கோயம் கோயிலுக்கு கூட ஊரில் எல்லாம் 2-3 கோடி ரூபா வசூல் பண்ணி வேலை வாங்கி தரணும்னு சொல்லி தின்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் அந்த பையன், வேறு பையன். அவன் வந்து அப்படி சொல்கிறாங்க. சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஏங்க சொந்த இடத்துல வாங்கி கட்டிட்டு யாரும் ஒண்ணு இல்லைங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றீங்க. இங்க அந்த ரயில்வேக்கு நான் மறியல் பண்ண நோட்டீஸ் அடிச்சிட்டேன். போலீஸ் வந்து ஹலோ ஏப்பா முன்சிப் இருக்காங்களா? ஏய் முன்சிப் இருக்காங்களா பாங்கறேன். முன்சிப் இருக்காங்களா? சரி, இப்ப அந்த கோயில் கட்டுறாங்கல்ல, அந்த நம்ம தீர்சாயம்மன் கோயில, இப்ப அது என்ன பிரச்சனை? இப்ப அது என்ன ஏதாவது ப்ராப்ளம்? என்னன்னு கோயிலுக்குள்ளாலே கட்டிக்கலாம். கோயிலுக்குள்ளாலே கட்டிக்கலாம். கோயிலுக்குள்ளாலே கட்டிக்கலாமா? உள்ளார
ம். எதை போடுறீங்க? சரி, ஆடியோட்டையும் தாய்ஸ்லாட்டையும் சொல்லி பண்ணா என்ன பண்ணிக்கலாம். புளுத்துங்க கேன புண்டை என்னமோ ஏரிக்குள்ள எங்கேயுமே கோயில் கட்டலையா? ஆடியோ புலத்துறாங்க போய் ஆடியோ. முடியா நான் பாத்துக்கிற முடியா? அதான் நம்மளுக்கு அது ஒரு இது, அது சில சம்பிரதாயம்லாம் நான் பார்ப்பேன் நான். அது மாதிரி இவங்க வந்து கோயில் விஷயத்துல நம்மளுக்கு வந்து ஒரு இவங்கெல்லாம் வந்து நினைக்கிறாங்க. அது நானும் பார்த்துட்டேன். வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து இன்னும் எங்கள் பங்காளி ஒருத்தர் கோயில் கட்டினார் முன்னந்து கருப்பன் டாக்டர்னு. எவ்வளோ நாள் செத்தாரு? பங்காளி வந்து கோயிலுக்கு இருந்தா வரி கொடுக்குறோம். அது வந்து எதிரி போய் செவிச்சுட்டுவான்னு நாங்கள் வரி கொடுக்கல. அப்படி வரி கொடுக்கல. நம்மளுக்கு கோயில் எல்லாரும் சேர்ந்தாங்க. நம்மளுடைய எதிரி இருப்பாங்க, மணிக்கு எதிரி இருப்பாங்க. எங்களுக்கு எதுவுமே அது தேவையில்லை. பேசாத, அவன்லாம் ஒரு சாக்கடை. சரி, பேசி உட்காந்து பேசிட்டு நம்ம சொல்லிடலாம்.